Example 2.22 பார்க்கலாம். Add 3 root 7 and 5 root 7. Check whether the sum is rational or irrational சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு வர ரிசல்ட் வந்து ரேஷனலா இர்ரேஷனலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம் அப்படின்னு சொன்னதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு இங்கேயும் ரூட் 7 இருக்கு, இங்கேயும் ரூட் 7 இருக்கு. இந்த ரூட் 7 வந்து நம்ம தேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலா நமக்கு வந்து 3x 5x அப்படின்ட்டு இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் வந்து இங்கே லைக் டேர்மாக இருக்குது, இந்த 3ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணி 8xன்னு போட்டுருவோம் இல்லையா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணி போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து லைக் தேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். அப்போ கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது, இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 5 இருக்குது. லைக் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் 7. ஸோ ரூட் 7 வந்து ரெண்டுத்துலையுமே இருக்கிறதுனால நம்ம அப்படியே போட்டுட்டு அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 8 வருது, ரூட் 7 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுக்குள்ளேருந்து இந்த நம்பர் நம்ம வெளியே எடுக்க முடியுமா, அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்தால் தான் நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா 1 அப்புறம் வந்து 4 அப்புறம் 9 16 இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியும். பட் இப்போ இது வந்து நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, அதனால ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாதா. அப்போ இது என்னன்னு சொல்லலாம், நம்ம இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இஸ் இர்ரேஷனல் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, சப்ட்ராக்ட் 4 root 5 from 7 root 5. ஸோ ஃப்ரம் சப்ட்ராக்ட்னு கொடுத்தாவே ஃப்ரம்முக்கு அப்புறம் எந்த நம்பர் இருக்கோ அதுலேருந்து தான் இதை நம்ம சப் பண்ணணும். ஓகே, இஸ் த ஆன்சர் ரேஷனல் ஆர் இர்ரேஷனல்? அது மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் வந்து ரேஷனலா இர்ரேஷனலான்னு கேட்குறாங்க. ஸோ சப்ட்ராக்ட்னு சொன்னதுனால மைனஸ் எதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், இங்கே பாருங்க 7 root 5 தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃப்ரம் பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும், இது வந்து லாஸ்ட்டாக எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே லைக் தேர்ட் வந்திருக்கு, ரூட் 5 அப்படின்றது லைக் தேர்ட், அதனால ரூட் 5 நான் போட்டுக்கிறேன். கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, இங்கே 7 இருக்கு, இங்கே 4 இருக்கு. இப்போ 7லேருந்து 4 நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, 7லேருந்து 4 மைனஸ் பண்ணால் நமக்கு 3 வரும், லைக் தேர்ட் வந்து 5. இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் நம்ம வெளியே எடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ இது வந்து கண்டிப்பாக இர்ரேஷனல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.